ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜே ஸ்போர்ட்ஸ் சேனல். இந்த வீடியோ சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐபிஎல் 2024 எல்லா டீம்ஸோடைய பிளேயிங் 11 மற்றும் ஸ்கோர் அனாலிசிஸை பற்றி தான் நம்ம இந்த டீமில் பார்க்க போகிறோம். நம்ம எந்த டீமை பற்றி பார்க்க போகிறோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்கோர் அனாலிசிஸ் அண்ட் பிளேயிங் 11 பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சென்னை சூப்பர் கிங்ஸோட அப்டேட்டை பற்றி பார்ப்போம். டெவான் கான்வே மற்றும் பத்திரானா இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இன்ஜுரி. அடுத்ததாக நம்ம பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்ட்ரென்த்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்பின்னரை சொல்லலாங்க. ஏன்னா சென்னையில் பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஸ்பின்னுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா தீக்ஷனா, ரவீந்திர ஜடேஜா, மொயின் அலி, சச்சின் ரவீந்திரான்னு 4 ஸ்பின்னர் சூப்பரான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இவங்க 4 பேருமே பிளேயிங் 11ல் விளையாடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அது பார்த்திங்கன்னா சென்னைக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட பேட்டிங் சொல்லாங்க. பேட்டிங் பார்த்திங்கன்னா 9 ரவுண்ட் வரைக்கும் பேட்டிங் சூப்பராக ஆடுவாங்க. எல்லாருமே ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய இருக்கிற அணின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். வீக்னஸ்ன்னு பார்த்திங்கன்னா சர்துல் தாக்கூரோடைய எக்ஸ்பென்சிவ் ஸ்பெல் அப்படின்னு சொல்லலாம். தீபக் சகர் அப்பப்போ இன்ஜுரி ப்ரோனாக இருக்கார். அப்பப்போ இன்ஜுரி ஆகி வெளியே போயிடுவார். அதுவும் பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும். மற்றபடி சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓவரால் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான சைடாக தான் சீசனை பொறுத்த வரைக்கும் டெவான் கான்வே மற்றும் ருத்ராஜ் ஐகோட் பார்த்திங்கன்னா 2 பேருமே ரொம்ப சூப்பராகவே ரன் அடித்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபைனல் வரைக்கும் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லலாம். போன வாட்டி பார்த்திங்கன்னா டெவான் கான்வே 15 இன்னிங்ஸில் 672 ரன்ஸ் அடித்தார். ருத்ராஜ் ஐகோட் பார்த்திங்கன்னா 15 இன்னிங்ஸில் 590 ரன் அடித்தார். இவங்க 2 பேரும் பவுலிங்னு பார்த்திங்கன்னா போன சீசனில் பார்த்திங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே 21 விக்கெட் எடுத்தார். பட் அவரோட எக்கனாமிக் பார்த்திங்கன்னா ரொம்ப கேள்விக்குறியாகவே இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜடேஜா 20 விக்கெட்ஸ் எடுத்து ரொம்ப நல்லாவே பண்ணார் போன சீசனில். அப்புறம் பார்த்திங்கன்னா மதிஷா பத்திரானா, தீபக் சகர் எல்லாருமே நல்லாவே போன சீசனில் போட்டாங்க. பட் போன சீசனில் பார்த்திங்கன்னா தீபக் சகர் பாதி தான் விளாண்டார். பாதிக்கு மேலே இன்ஜுரின்னு போனார். அது இந்த சீசனில் மாதிரி ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சென்னை ரசிகர் எல்லாரும் வேண்டிகிட்டு இருப்பாங்க. என்ன பார்க்க போகிறோன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளேயிங் 11 தான். பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் ஐகோட், சச்சின் ரவீந்திரா, ரகானே, சிவம் தூபே, மிச்சில் இல்லாட்டி மொயின் அலி இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் தான் வருவாங்க. கண்டிஷனை பொறுத்து இவங்க 2 பேரில் யாராச்சும் மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, தீபக் சகர், சர்துல் தாக்கூர், முகேஷ் தீக்ஷனா மற்றும் மதிஷா பத்திரானா. பத்திரானா மற்றும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபியூ மேட்ச் விளாட மாட்டார். அவருக்கு பதிலாக பார்த்திங்கன்னா முஸ்தபிக் ரஹூம் ஃபஸ்ட்டு ஃபியூ மேட்ச் மட்டும் பத்திரானா விளாட மாட்டார். அவருக்கு பதிலாக பார்த்திங்கன்னா முஸ்தபிக் ரஹ்மான் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளேயிங் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு இம்பாக்ட் பிளேயர் யாராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னா சமீர் ரிஸ்வி பேட்டிங்காக இருந்தால் அவர் வரதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இல்லாட்டி பவுலிங்க்கு தேவைப்படுச்சுன்னா துஷார் தேஷ்பாண்டே வரதுக்கும் வாய்ப்பு நிறையாவே இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இதேமாரி உடனே இதேமாரி வீடியோ வேணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.